Hi all, I'm Cube FPV. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நியூட்ரான் ஆர்சியோட AT32 அப்படின்ற இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம், பேட்டா ஃப்ளைட் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேட்டர் மூலமாக நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது எப்படி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளைட் கண்ட்ரோலரோட பேக் சைடு அண்ட் இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஃப்ரண்ட் எது அப்படின்னு டிசைன் பண்ணோம்னா இந்த ஆரோ மார்க் எது இருக்கோ அதுதான் வந்து டாப் சைடு அண்ட் ஆரோ மார்க் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து ட்ரோனோட ஃப்ரண்ட் வந்து ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு FPV கேமரா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த FPV கேமராவோட எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் ஆகிருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் நம்ம இந்த ஆரோவும் வைக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த ட்ரோன் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம எப்படி பார்க்குறோமோ இந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு டிஜிட்டலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அனலாக் அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே தனியாக வந்துட்டு பின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளேயில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனலாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ஒரு போர்ட் மூலமாக லைக் T1 T2 T3 T4 இது R1 T1 R1 T2 R2 அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் போர்ட் அண்ட் ரிசீவிங் போர்ட்டில் வந்து நம்ம ஈஸியாக சால்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா டைப் C USB கேபிளில் வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் இதெல்லாமே வருது. இதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைப் B USB நார்மல் ஸ்டைலில் தான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் வந்துட்டு பூட் லோடர் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் இருக்கிற இந்த MCUவை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பட்டன் நமக்கு தேவைப்படும். ஸோ மோஸ்ட்டாக இப்போ எப்படி அப்படின்னா இந்த USB போர்ட்டில் நம்ம வந்து ஒரு USB கேபிள் ப்ளக் பண்ணியிருப்போம். அந்த USB கேபிள் வந்து பேட்டா ஃப்ளைட் அப்படின்ற கான்ஃபிகரேட்டர் வந்து நம்ம PCலேயோ லேப்டாப் ஏதாவது ஒன்றில் போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து அந்த கான்ஃபிகரேட்டரை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இது சம்டைம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். கேபிள் ப்ளக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் லோடர் போய்டும். அதை வந்து நம்ம ட்ரோனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி திஸ் MCU கேன் பி ஆக்சஸ்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் போய்டும். சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டைலில் இது போய்டும். லைக் அப்படி போகலை அப்படின்னா வாட் வி நீட் டு டூ இஸ் லாங் ப்ரெஸ் திஸ் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம USB கேபிள் ஒரு எண்டு வந்து இதில் டைப் C ப்ளக் பண்ணிவிட்டு நார்மல் USB ப்ளக் பண்ணாமல் கீப் திஸ் பட்டன் ப்ரெஸ்ட் அண்ட் நம்ம வந்து USBயை வந்துட்டு லேப்டாப்பில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பூட் லோடர் மோட் போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா இதர் நம்ம வந்து 25.5 அந்த சைஸ்க்கு பெரிய 5 inch பில்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 3.5 inch பில்டுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து செட் ஆகும். எப்படி அப்படின்னா இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20x20 சைஸ் இந்த டயகனல் அண்ட் இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா 25 mm x 25 mm வரும். ஓகேங்களா. ஸோ நமக்கு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை உடைச்சோம் அப்படின்னா இது வந்து சாப் ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ அஸ் நார்மல் ஃப்ளைட் கண்ட்ரோலர் மாதிரி தான் இதுவும். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு GPS ப்ளக் பண்ணணும் அப்படின்னா ஸோ 5 volt இன்புட் ஒன்று, ஒரு கிரவுண்ட் ஒன்று, ஒரு T1 R1 அதே மாதிரி காம்பஸ் இருக்குது அப்படின்னா SCA அண்ட் SDL அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம், சால்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் தனியாக LED பஸர் அப்படின்னு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பை சான்ஸ் நம்ம ஃப்ளை பண்ணுற ட்ரோன் வந்துட்டு ஒரு LED வைக்க வேண்டிய 3.5 inch ட்ரோன் இல்லாட்டி வந்து ஒரு கண்டிப்பாக எந்த ட்ரோனாக இருந்தாலும் பஸர் எக்ஸ்ட்ரா தேவை நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேட்டா ஃப்ளைட் மூலியமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு FR ஸ்கை ரிசீவரும் கனெக்ட் ஆகும், ஃப்ளை ஸ்கை ப்ரோட்டோக்காலும் கனெக்ட் ஆகும் அண்ட் எக்ஸ்பிரஸ் LRS ELRS இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஹை அண்ட் அந்த ஃபார்ம்வேரும் கனெக்ட் ஆகும். ஆல்ரைட். ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்துட்டு அவ்வளோதான் ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர். இதன்ட்டு இல்லை நம்ம எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் எடுத்தாலும் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஃபீஸிபிளான ஒன்று தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு சாஃப்ட்வேர் வழியாக அதாவது வந்து பேட்டா ஃப்ளைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், பேட்டா ஃப்ளைட் எப்படி கான்ஃபிகரேட் பண்ணுறது இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் தான் பார்ப்போம். ஸோ இதுதான் பேட்டா ஃப்ளைட் கான்ஃபிகரேட்டர் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுற கான்ஃபிகரேட்டரோட ஹோம் பேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்றது இருக்குது. ஸோ வெல்கம் என்ன அப்படின்னா ஜென்ரிக்காக வந்து இந்த ஃபார்ம்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த பேட்டா ஃப்ளைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சோர்ஸ் கோட் எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து டிரைவர்ஸ் ஏதாவது வேணுமா, CP210 அதாவது USB டிரைவர் ஏதாவது வேணுமா, ZADIC வேணும், இல்லாட்டி இம்பல்ஸ் RC அப்படின்றது அதாவது USBயும் நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரும் கனெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில்
நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸ் ஏதாவது வச்சு அதை ஃபீட் பண்ணி நம்ம அதை கனெக்ட் பண்ண வைக்கலாமா அப்படின்றதுக்கெல்லாம் இந்த வெல்கம் பேஜில் நம்ம பார்ப்போம். ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன், அப்டேட் ஃபார்ம்வேர், மேனுவல் செலெக்ஷன், அதாவது போர்ட் செலெக்ஷன். தென் ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எந்த போர்ட் கனெக்ட் ஆகிருக்குன்ற அந்த டிவைஸ் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி அப்படின்றது லைக் நம்மளோட குக்கீஸ் யூஸ் பண்ணுறது, நம்ம யூஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம். டாக்குமெண்டேஷன் அண்ட் சப்போர்ட், அது எதுக்கு அப்படின்னா நம்ம எதுக்காக ஒரு சப்போர்ட் பார்க்கணும், அதாவது ஏதாவது ஃப்ளைட் கண்ட்ரோலரில் அது ஒர்க் ஆகுதா, ஏதாவது தேவைப்படுமா, இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் இதுக்கு ஆக்சசபிள் தானா, இல்லை இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாத்துக்கும் டாக்குமெண்டேஷன் அண்ட் சப்போர்ட் வரும். இப்போ ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா ஏதாவது அன்ஸ்டேபிள் வெர்ஷன் வந்திருக்கா, அதாவது பேட்டா வெர்ஷன் ஏதாவது வந்திருக்கா, இல்லை வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான ஸ்டேபிள் வெர்ஷன் தான் இருக்கான்னு காட்டுறதுக்கு. தென் லாஸ்ட் டேப் ஏதாவது ஓப்பன் பண்ணணும், ஸோ CLI மோடு ஓப்பனில் இருக்கணுமா, என்ன ப்ராக்ரஸ் டார்க் தீம் இருக்கணும், ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக. அண்ட் ஃபார்ம்வேர் ஃப்ளாஷர் அப்படின்னா ஸோ இப்போது இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒன்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட்டோ டிடெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா போர்டு என்ன போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு வரும். தென் வந்து ரிலீஸ் அப்படின்னு காட்டும். ஸோ 100% வந்து ஃபுல் பில்டு வந்திருக்கா, இல்லை நமக்கு ஏதாவது வந்து செமி பில்டில் இருக்கா, பேட்டாவில் இருக்கா அப்படின்னு வரும். தென் நோ ரீபூட் சீக்வன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலரை ஃப்ளாஷ் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ரீபூட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஷ் ஆக அது வந்து ரீபூட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து பிரிக் ஆகிடும். ஸோ அந்த பிரிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த நோ ரீபூட் சீக்வன்ஸை ஆனில் வைக்கணும். அண்ட் வந்து ஃபுல் சிப் எரேஸ் அப்படின்னா இப்போ ஃப்ளைட் கண்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மெமரி இருக்காது. ஸோ இன்பில்ட் மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 MB 16 MB இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு ஃபார்ம்வேரை ஃபீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 8 MBயோ இல்லை 16 MB ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதாவது மெமரி பற்றாமல் அது வந்து லேக் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அந்த லேகிங் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஆப்ஷனுக்காக தான் வந்து நமக்கு இந்த நோ ரீபூட் ஃபுல் சிப் இரேஸ் அதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். USB வழியாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ கனெக்ட் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைப் C கேபிள் எடுத்து நம்ம வந்து நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அந்த லைட் பிளிங்க் ஆகுது அப்படின்னா அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்ம்வேர் ஃப்ளாஷர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஒன்லி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நமக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்லாட்டி வந்துட்டு அதர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இங்கே ஆக்ரோ ட்ரைனர் மோடு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா, இல்லை டிஃபைன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கஸ்டம் டிஃபைன்ஸ் கொடுக்கணுமா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து அந்த ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம், இல்லை நமக்கு அந்த ஃபார்ம்வேர் என்னென்னு தெரியுது அப்படின்னா நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே போகிறோம். தென் போயிட்டு நம்ம வந்து லோட் ஃபார்ம்வேர் ஆன்லைன் கீழே பாருங்கள், கீழே ஆப்ஷனில் லோட் ஃபார்ம்வேர் ஆன்லைன் இருக்குது. ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளீஸ் லோட் ஃபார்ம்வேர் ஃபைலில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் சர்ச் பண்ணி நமக்கு வந்து அது டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்கும். இங்கே கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நமக்கு அந்த ட்ரோனோட சிம்பிள் தெரியும். அந்த ட்ரோனோட சிம்பிள் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட மூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா செட்டப் போர்ட்ஸ், கான்ஃபிகரேஷன், பவர் அண்ட் பேட்டரி, ஃபைல் சேஃப், ப்ரீசெட், PID டியூனிங், ரிசீவர், மோட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மோட்டார்ஸ், OSD, வீடியோ டிரான்ஸ்மிட்டர், LED ஸ்ட்ரிப், சென்சார், டெதர்ட் லாகிங், பிளாக் பாக்ஸ் அண்ட் CLI. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்துட்டு ஒரு பிகினருக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செட்டப் யூஸ் பண்ணணும், போர்ட்ஸ், கான்ஃபிகரேஷன், ஃபைல் சேஃப், ப்ரீசெட்ஸ், ரிசீவர், மோட்ஸ், அப்புறம் வந்து மோட்டார் ஸ்டாப், OSD, வீடியோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் CLI. சிலர் தெரிஞ்சிருந்தால் அது யூஸ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க CLI யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது செட்டப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா ஆக்சிலரோமீட்டர் கேலிப்ரேஷன் இருக்குது அண்ட் Z ஆக்சிஸ் கேலிப்ரேஷன் இருக்குது. ஸோ ஆக்சிலரோமீட்டர் எதுக்குன்னா ஒரு ட்ரோன் வந்து ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வச்சு நம்ம அந்த கைரோஸ்கோப்பை வந்து கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சிலரோமீட்டர் கேலிப்ரேஷன் யூஸ் பண்ணோம். அண்ட் Z ஆக்சிஸ் கேலிப்ரேஷன் வந்து மேபி
ட்ரோன் நம்ம நேராக வச்சுருப்போம், பட் ஃப்ளைட் கண்ட்ரோலர் லைட் சேஞ்சஸ் இருக்குது, ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் வந்து அது டேர்ன் ஆகிருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் இது பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளைட் கண்ட்ரோலர் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறனோ அந்த டைரெக்ஷனில் வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் மூவ் ஆகும். அதாவது ட்ரோன் டிஸ்பிளேயில் இருக்கிற ட்ரோன் மூவ் ஆகும். ஸோ அதுதான் அது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அந்த ஆரோ மார்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரில் எது அந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆரோவோ அந்த ஆரோ தான் வந்து அந்த ட்ரோனோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்துடணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் மூவ் ஆகும், பேக் பண்ணலாம், பேக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் வரும். ஓகேங்களா? ஸோ எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதை வந்து ஸ்டேபிளாக வச்சுட்டு நம்ம வந்து ஆக்சிலரோமீட்டர் கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும். தென் ஜட் ஆக்சஸை கேலிப்ரேட் பண்ணணும், ரீசெட் ஜட் ஆக்சஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி மூவ் பண்ணோமோ எக்ஸாக்டாக அந்த மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் பார்த்தா ஜிபிஎஸ், நம்ம ட்ரோன் பில்ட் பண்ணப்போ ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ 3D ஃபிக்ஸ் அப்படின்றது வந்துட்டு 3 டைமென்ஷனல் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு வெளியே ஒரு லொக்கேஷன் போனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறத வந்து அது கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபால்ஸ் அந்த ரெட் கலர் பட்டன் என்ன ஆகும்னா ட்ரூ அப்படின்னு வந்து அது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் இந்த நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து எவ்வளோ இது சேட்டலைட்ஸ் கிளிக்காக இருக்கோ அவ்வளோ சேட்டலைட்ஸ் வந்து அதில் காட்டும். அண்ட் சிஸ்டம் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா ஆர்மிங் டிசேபிள் ஃப்ளாக்ஸ் இந்த என்னென்ன இஷ்யூஸ் வருது, ஃப்ளாக்ஸ் அப்படின்னா டிசேபிள் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், என்னதான் லைக் நம்ம ட்ரோனை ஆர்ம் பண்ண வந்து விட மாட்டேங்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த ஆர்மிங் டிசேபிள் ஃப்ளாக்ஸோட இது. தென் எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கெப்பாசிட்டி அது இழுத்துருக்கு, கரண்ட் ஆம்ஸ் எவ்வளோ போயிருக்கு, ஆர்எஸ்எஸ்ஐன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் எவ்வளோ வந்து சென்ட் ஆகிருக்கு அப்படின்றது. பை சான்ஸ் நம்ம ஏதாவது வேறு எக்ஸ்ட்ரா கைரோ யூஸ் பண்ணோம் இல்லை சென்சார் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ரைட் சைட் கார்னரில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போர்ட் ஸ்டார். இப்போ போர்ட் ஸ்டார் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் இது வந்து ஒரு F4 கண்ட்ரோலர். ஸோ அப்போ வந்து 4 போர்ட் இருக்கும். அண்ட் 5th ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சீரியல் போர்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட் சீரியலில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இந்த போர்ட் டேப்பில் வந்து UART1 T1 அப்படின்றது டிரான்ஸ்மிஷன் 1, T2ன்றது டிரான்ஸ்மிஷன் 2, T3ன்றது டிரான்ஸ்மிஷன் 3 அண்ட் ஸோ ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, USB VCP, அதாவது நம்ம USB குத்துற போர்ட். செகண்ட் ஒன் வந்து T1ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சீரியல் RX கனெக்ட் பண்ணிக்கலாம். சீரியல் RX அப்படின்றது என்னென்னா அதுதான் நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் நம்ம டிரான்ஸ்மிட்டரையும் வந்து பேச வைக்க போகிறோம். அந்த ரிசீவர் தான் வந்துட்டு சீரியல் RX அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UART2. இப்போ நம்ம வேணும்னா இந்த டாகிள் கிளிக் பண்ணோன்னா டிசேபிள் ஆகிடும், எனேபிள் ஆகிடும். அது வந்து நமக்கு நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ T2வில் பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னா நமக்கு ESC கரண்ட் சென்சார் வச்சுருக்கலாம், இல்லாட்டி வந்து ஜிபிஎஸ் வேணும்னா ஜிபிஎஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ T3யில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்ஸ் இங்கே இந்த சென்சார் இன்புட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பெரிஃபரல்ஸ் போய்க்கலாம். பெரிஃபரல்ஸில் போயிட்டு நமக்கு வந்து ஸ்மார்ட் ஆடியோ வேணும்னா ஸ்மார்ட் ஆடியோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அது என்ன ப்ராக்ரஸோ நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த டெலிமெட்ரி அவுட்புட் தேர்டாக இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FRSky டெலிமெட்ரியோ இல்லாட்டி வந்து HOTT, IBus, மேப்லிங் எது யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான டெலிமெட்ரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து என்ன பண்ணணுமோ ப்ராசஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் செஞ்சுட்டு நமக்கு எந்த ஆப்ஷன்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு தென் வி ஷுட் கோ ஆன் சேவ் அண்ட் ரீபூட். சேவ் அண்ட் ரீபூட் அப்படின்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ சேவ் அண்ட் ரீபூட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடும். தென் அதுவே ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு ஓப்பன் ஆகி நமக்கு அதே பேஜில் நமக்கு வந்து நின்றுடும். ஸோ ஸ்டார்டிங் பேஜில் வந்துடும். ஓகேங்களா? தென் போர்ட் ஸ்டாப் முடிச்சது கான்ஃபிகரேஷனில் என்னென்னா இதுதான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்குது, தென் பர்சனலைசேஷன், கேமரா, அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. போர்டு, சென்சார் அலைன்மெண்ட், ஆக்சிலரேட்டர் ட்ரிம், டிஷர்ட், பீக்கன் கான்ஃபிகரேஷன் அண்ட் பீப்பர் கான்ஃபிகரேஷன். இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட கைரோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ கைரோ ஃப்ரீக்வன்சின்றது இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் மேக்ஸிமம் கைரோ ஃப்ரீக்வன்சி வந்து 3.2 kHz. ஸோ அப்போ PID லூப், பெரிஃபரல் இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் லூப் ஃப்ரீக்வன்சி நம்ம எவ்வளோ வைக்கணும், 3.20 தான் நம்ம வைப்போம். தென் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து ஆக்சிலரோமீட்டர் இருக்குது, ஸோ நம்ம ஆன் பண்ணிட்டோம். பேரோமீட்டரும் மேக்னட்டோமீட்டரும் நம்மக்கிட்ட கிடையாது, ஸோ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம்.
அண்ட் பர்சனலைசேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருந்தது வந்து பேபி அப்பெக்ஸ் அப்படின்ற ஒரு குவாட். அந்த குவாடோட நேம் வச்சுருக்கோம். வேணாம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோடதும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, cube.fpv. ஸோ நம்ம அதை போட்டுக்கலாம். தென் இது கேமரா அப்படின்றது நமக்கு இது தேவைப்படாது. பை சான்ஸ் நம்ம கேமரா ஆங்கிள் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை எக்ஸாக்டாக நம்ம இதில் வச்சாலும் வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது 0 இருந்தாலும் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் மெயினாக ஆர்மிங் வந்து என்றைக்குமே இந்த 25 டிகிரியில் நிறுத்தக்கூடாது. வி ஷுட் கீப் 180 டிகிரிஸ். ஸோ 180 டிகிரிஸ் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா, பை சான்ஸ் ட்ரோன் வந்து ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்குது, ஒரு சைடு திரும்பி இருக்குது, இல்லை ஒரு கிராஷில் அப்சைட் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஆன் பண்ணி அந்த ட்ரோனை திரும்ப ஃப்ளிப் பண்ண வைக்கிறப்போ அது 180 இருந்தால் தான் நமக்கு அது வந்து ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக வந்து இதில் வச்சுருந்தா நமக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 25 வச்சோன்னா ஆல் த டைம் அது ஆன் ஆகாது. அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் மோட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா FPV ட்ரோன்னா தெர் ஆர் டோட்டல் 3 மோட்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் மோட், அதாவது கைரோஸ்கோப் எனேபிள் ஆகிருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பிச்சிங் போகாது, பிச் ஃபார்வர்ட் பிச் பேக்வர்ட் வராது. பட் அதுவே வந்து அடுத்துக்கடுத்து ஹரிசான் மோட் பார்த்தீங்க அப்படின்னா பிச் அண்ட் ரோல் வந்துட்டு எனேபிள் ஆகாது. பட் ஸ்டில் கைரோவும் எனேபிளாக இருக்கும். ஒரு ஃப்ளிப் அடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரே ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் மோட், அதை பேர் ஆக்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ கைரோ வந்து 0 ஆகிடும். ஸோ நம்ம ஒரு ஃபார்வர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ட்ரோன் ஃப்ரண்ட் போயிட்டே தான் இருக்கும். இஃப் வி வாண்ட் டு பிரிங் இட் பேக் டு த கண்ட்ரோல், அதை வந்து நம்ம ஸ்டிக்கை பேக் இன்புட் கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பின்னாடி நின்றும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் ஃபார்வர்டிங். நமக்கு அது சேனல் ஃபார்வர்டிங்லாம் பெருசாக தேவைப்படாது. டிஸ்பிளே OLED ஸ்க்ரீன் டிஸ்பிளே, நம்ம என்ன FPV டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம் பொறுத்து நமக்கு GPS ஆக்சசிபிலிட்டி வேணுன்றதுனால ஆன் பண்ணிடணும். தென் இன்ஃப்ளைட் ஆக்சிலரேஷன் கேலிப்ரேஷன் அது நமக்கு தேவைப்படாது, அதனால் நம்ம பெருசாக யூஸ் பண்ணலாம். LED ஸ்ட்ரிப் வேணும், OSD வேணும். சர்வோ யூஸ் பண்ணால் சர்வோ 12 சாஃப்ட் சீரியல் நம்ம ஏதாவது ஒரு போர்ட்டை வந்துட்டு, அதாவது ஒரு மோட்டர் போர்ட்டை இல்லாட்டி ஒரு LED போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோனார் சென்சார் வேணும்னா நம்ம அதுக்கும் எனேபிள் பண்ணிக்கலாம். தென் டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னா வந்து இப்போ ரேஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ ட்ராக் போயிருக்கோம், எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோம், என்ன டைமிங் முடிச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ண ரேஸ் டிரான்ஸ்பாண்டர் யூஸ் பண்ணுவோம். ரைட் சைடில் பார்த்தா போர்ட் அண்ட் சென்சார் அலைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு நம்ம வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்த ஸ்க்ரீனில் வந்து இப்போ நேருக்கு நேராக ஃப்ளைட் கண்ட்ரோலர் போர்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே ஃபைன், நமக்கு இது கரெக்டாக இருக்குது. அதுவே வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் இப்படி இருக்குது, ஒரு டர்னில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கான்ஃபிகரேஷன் பேஜில் போயிட்டு போர்ட் அண்ட் சென்சாரில் நம்ம கைரோ எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் நம்ம மாற்றிக்கணும். அதாவது கைரோ ரைட் சைடில் இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லை கவுண்டர் கிளாக் வைஸ் ஃப்ளிப் ஏதோ ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு நாள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது ப்ராப்பராக வந்து அதோட காட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் ட்ரிம் நமக்கு தேவைப்படாது. அண்ட் பீக்கன் டிஷார்ட் பீக்கன் கான்ஃபிகரேஷன் இப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீக்கன் டோன் இருக்கா, ஒரு 5 டோன்ஸ் இருக்குது அதில். அண்ட் RX லாஸ்ட், அதாவது இப்போ நம்ம ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாட்டி ட்ரோன் கனெக்டே ஆகலை அப்படின்னா அந்த கனெக்ட் ஆகாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு சிக்னல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்மிட்டரில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா வீக் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று RX செட்டிங் பார்த்தீங்கன்னா ரிசீவர் லாஸ்ட் அண்ட் ரிசீவர் செட்டிங்னா RX லாஸ்ட் அண்ட் RX செட்டிங். ஸோ இப்போ பீப் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விட்சை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்பிங் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போ ட்ரோன் ஃப்ளை ஆகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல கீழே வந்துருச்சு, இப்போ அந்த ட்ரோன் நம்ம போய் தேடணும், அந்த இடத்துல லைக் புஷியாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னா தேட முடியல அப்படின்றப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம இப்போ RXை செட் பண்ணிட்டோம், ஸ்விட்சில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணால் பீப் அடிக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ரோன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாக்கி இருக்கிற எல்லாமே அந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்துட்டு நம்ம பீப்பருக்காக செட் பண்ணுறது தான். ஸோ நம்ம எந்தெந்த இன்ஃப்ளைட் கேலிப்ரேஷன் எதுக்காக வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், போர்ட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம், செட்டப்ஸ் எல்லாமே. ஸோ கீப் மீ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு மோட்டார் ஸ்டாப்பில் என்ன பண்ணணும், தென் மோட்ஸ் எப்படி செட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.